தென்மேற்கு பருவமழை சராசரி அளவை தாண்டி பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் மழை அளவு சராசரியை விட குறைவாக இருக்கும் என தகவல். நாளை மறுநாள் வரை ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களுக்கு அதிக வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழ்நாட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். நான் முதல்வன், புதுமை பெண் திட்டங்களால் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு. இந்துத்துவா குறித்து அதிமுகவுடன் விவாதிக்க தயார் என அண்ணாமலை பேட்டி. அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவா என்றும், அதன்படி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதிதான் என்றும் கருத்து. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஜோலார்பேட்டை அருகே அச்சமங்கலத்தில் 5 நாட்களுக்கு முன் வானிலிருந்து நிலத்தில் விழுந்தது எரிகல்தான். அறிவியல் நிபுணர்கள் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருப்பத்தூர் ஆட்சியர் விளக்கம். பீகாரின் பாலிகஞ்ச் பகுதியில் ராகுல் காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் மேடை அடுத்தடுத்து இருமுறை சரிவு. மேடையில் இருந்தபடியே தொண்டர்களை நோக்கி கையசைத்த ராகுல் காந்தி. மேற்கு வங்கத்தில் வாக்கு நடைபெறும் 9 மக்களவை தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரம். கொல்கத்தாவில் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மும்பையில் கடந்த 4 நாட்களில் 8,68,00,000 மதிப்பில் கடத்தல் தங்கம் மற்றும் மின்னணு பொருட்கள் பறிமுதல். காலணிகள், அயன்பாக்ஸில் தங்கத்தை கடத்தியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை தகவல். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட போவதாக தகவல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. பாஜக அரசின் சாதனைகள் எதுவும் இல்லாததால் கடவுள்கள் பெயரை கூறி மோடி வாக்கு சேகரிப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் 31ஆம் தேதி சிறப்பு குழு முன்பு ஆஜராகிறார் பிரஜ்வல். குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. துபாயில் சூரிய சக்தியால் இயங்கும் மின் விளக்குகளை உருவாக்கி மாணவர்கள் சாதனை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய மரம் போன்று வடிவமைப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் நட்சத்திர ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வி. ஜெர்மனி வீரரிடம் வீழ்ந்து முதல் முறையாக முதல் சுற்றிலேயே வெளியேறினார் நடால். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.